ரெக்கார்ட் ஆகுதானே எல்லாருக்கும்? ஓகே, நம்ம நேற்று லாஸ்டா படிச்சதுல எல்லாரும் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி நானே இன்ஃபார்ம் பண்ணுங்க குயிக்கா. அதுல எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? நம்ம நேற்று படிச்ச சப்ஜெக்ட்ல அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ண சொன்னேன். ஸோ எல்லாரும் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க ஐ திங்க் நினைக்கிறேன் நான். ஓகே, எனக்கு லாஸ்ட் வீக் ரெக்கார்டிங் கிடைக்கல, ஸோ ஐ டென்ட் ஓப்பன் இட். ஓகே, நீங்க நேற்று ஜாயின் பண்ண நினைக்கிறேன் நான். ஓகே, அப்புறம் அந்த ரெக்கார்டிங் வந்து குரூப்ல அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நெட் பை நைட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, சரிதானே? ஸோ அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். சவுண்ட்ல எதுவும் பிரேக் சொல்லி சொன்னா எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணும், சரிதானே? ஓகே, வெயிட் பண்ணிக்கலாம். நான் வந்து என் ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்றேன். ஓகே, இதுல வந்து நம்ம ஓபன் பண்ண சென்னை எல்லா அக்கௌண்ட்டையும் என்ன செய்வோம் எடுத்துக்கொள்றேன். லெட் மீ பாஸ்ட் 10 minutes see you. அடுத்தது லைக் ஃபார் லைக். அடுத்தது ஈஸி ஹிட்ஸ் ஃபார் யூ. சரியா? ஓகே, இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் வந்து அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், சரிதானே? ஓகே, இப்போ அதே சேம் டைம் உங்கள்கிட்ட பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்யலாம், நான் நேற்று இன்ஃபார்ம் பண்ண மாதிரி அதெல்லாமே நீங்கள் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். அப்படி உங்கள்கிட்ட பாயிண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாது, அந்த கிளைண்ட் வெப்சைட் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா கிளைண்ட் சோசியல் மீடியாவை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் அவருக்கு தேவையான சர்வீஸை வந்து உங்களால் ப்ரொவைட் பண்ண இயலாது, சரியா? ஓகே, 2 minutes வெயிட் பண்ணிக்கோங்க. கவரேஜ் வந்து இஷ்யூ இருக்கு. ஓகே, சரிதானே? இப்போ நான் வந்து என்ன செய்யறேன், என் எட்மி ஃபாஸ்ட்டை வந்து லாகின் பண்ணி போட்டேன். ஓகே, அடுத்தது வந்து 10 ஹிட் சேவ் என்ன செய்யறேன், நான் லாகின் பண்ணி போட்டேன். ஓகே, சரியா? இப்போ எப்படி நீங்க கிளைண்ட் வெப்சைட்டுக்கு சரி அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா கிளைண்ட் சோசியல் சோசியல் மீடியாவுக்கு சரி நீங்க ஃபாலோவர்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, சரி, 1 day கிளாஸ் அட்டன் பண்ண இயலுமா? போயிட்டு எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற கிளாஸ் கோடிங் வேணும் சார். இந்த எல்லா கிளாஸும் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற கிளாஸ் நேற்று பார்த்தோம், சரியா? இப்போ நேற்றைய கிளாஸ் வந்து ரெக்கார்டிங் உள்ள குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ டுடே கிளாஸ், அதாவது 2 நாள் கிளாஸ் வந்து அப்டேட் பண்ணல, சரியா? ஓகே, அப்ப இப்போ என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா கிளைண்ட் வெப்சைட்டுக்கு சரி அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா கிளைண்ட் சோசியல் மீடியாவை நம்ம எப்படி நம்ம இந்த வெப்சைட்ல எட் பண்ணி அதுக்கு தேவையான வந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம இப்ப பார்ப்போம். ஓகே, இப்போ நான் முதலாவது வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் என்ன செய்யறேன், ஓபன் பண்ணி அந்த வெப்சைட் லிங்க் என்ன செய்யறேன் எடுத்துக்கொள்றேன், சரியா? ஓகே, இந்த லிங்க் அப்படி நான் காப்பி பண்றேன். ஓகே, அதே சேம் டைம் இப்போ முதலாவது வந்து என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா கிளைண்ட் வெப்சைட்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், கிளைண்ட் வெப்சைட்டுக்கு நம்ம அதாவது வியூஸ் எடுத்து கொடுக்க போறோம், சரியா? ஓகே, இப்போ நீங்க எல்லாத்துலயும் செய்யலாம். நம்ம இப்போ 10K கிட்ஸ்ல வந்து எப்படி அந்த வியூஸை வந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி பார்ப்போம், சரிதானே? ஓகே, இப்போ இதுல முதலாவது என்ன செய்யணும், அக்கௌண்ட் கட்டாயம் ஓப்பன் பண்ணிருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஓகே, நீங்க செட்ல இன்ஃபார்ம் பண்ணணும் குயிக்கா. ரெக்கார்ட் ஆகுதானே? ரெக்கார்ட் ஆகுதானே? ரெக்கார்டிங் ஆகுதானே? குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கு செட்ல. ஓகே, 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 அப்ப 10K கிட்ஸ் ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் பண்ணதுக்கு பின்னால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பாயிண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். இது முதலாவது ஸ்டெப், சரியானே? பாயிண்ட்ஸ் இருந்தா தான் என்ன செய்யலாம், நீங்க வந்து கிளைண்ட் வெப்சைட்டுக்கு வியூஸ் வந்து எடுத்து கொடுக்கலாம், சரியா? ஓகே,
இப்போ என்கிட்ட கிட்டத்தட்ட 1K பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ என்ன செய்ய போறேன், நான் வந்து வியூஸ் எடுத்து கொடுக்க போறேன். இதான் வந்து கிளைண்ட் வெப்சைட், சரியா? இதான் கிளைண்ட் வெப்சைட் லிங்க், சரிதானே? ஓகே, இப்போ இதுல என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்க, சரியானே? ஓகே, இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ என்ன செஞ்சுட்டேன், கிளிக் பண்ணிட்டேன், சரிதானே? ஓகே, இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணதுக்கு பின்னால இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எட் வெப்சைட் இருக்கும். ஸோ இந்த எட் வெப்சைட்டை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க, சரியா? ஓகே, இப்போ என்ன செய்யறேன், அதை கிளிக் பண்ணிக்கொள்றேன் எட் வெப்சைட்டை. ஓகே, எட் வெப்சைட்டை கிளிக் பண்ணதுக்கு பின்னால இப்படி ஒரு ஃபார்ம் என்ன செய்யும் உங்களுக்கு ஃபில்அப் ஆகும், சரியா? இப்படி ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, முதலாவது ரெக்கமெண்ட் யூசிங், இதுல வந்து முதலாவது பாக்ஸ்ல என்ன செய்யணும், உங்களோட கிளைண்ட் வெப்சைட் லிங்க் என்ன செய்யணும், நீங்க பேஸ்ட் பண்ணணும், சரிதானே? ஓகே, நான் பேஸ்ட் பண்றேன். ஓகே, அடுத்தது வந்து கிளைண்ட் வெப்சைட் என்ன செய்யணும். ஸோ நம்ம இதை எடுக்க தேவையில்ல, நம்ம வேற ஏதாவது நியூஸ் சம்மந்தப்பட்ட இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னா இந்த டொமைன் வந்து blogspot.com இருக்கு, சம்டைம் எடுக்க மாட்டது. நம்ம .comல வார ஏதாவது சம்திங் எடுப்போம், சரியானே? ஓகே, இல்லை அடுத்து எடுப்போம், இந்த ஹிரு வெப்சைட் எடுப்போம், சரியா? ஓகே, இப்போ என்ன செய்யறேன், இதான் வந்து கிளைண்ட் வெப்சைட். ஸோ கிளைண்ட் வெப்சைட் என்ன செய்யறேன், நான் பேஸ்ட் பண்ணிட்டேன், சரியா? ஓகே, இப்போ அடுத்தது வந்து முதலாவது அடுத்த ஸ்டெப்ஸ் விசிட் டியூரேஷன் இன் செகண்ட் தானே? ஸோ இதை நம்ம என்ன செய்யும், 10 செகண்டுக்கு வந்து, அதாவது 10 செகண்டுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் என்ன செய்யணும், நம்மகிட்ட இருந்து குறைய நம்ம என்ன செய்யணும், நம்ம இன்ஃபார்ம் பண்றோம். ஸோ நம்ம இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதை ஒன் பண்ணிட்டு நம்ம 10 டு 30 செகண்டுக்குள்ள என்ன செய்யும், பாயிண்ட்ஸ் வந்து குறையட்டும். 30 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணா நம்மளோட வெப்சைட்ல 3 பாயிண்ட்ஸ் என்ன செய்யும், குறையும், சரியா? அந்த கான்செப்ட் இது. ஓகே, இதுல வந்து அடுத்து வந்து சென்ட் மச் டிராஃபிக் இஸ் பாசிபிள், இதெல்லாம் அப்படி இருக்கட்டும். இது வந்து டிஃபால்ட் செட்டிங்ல இருக்கட்டும், சரிதானே? ஓகே, அடுத்து வந்து ப்ளீஸ் சாய்ஸ் ஒன் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன கிளிக் பண்ணுங்க சொன்னா, த கண்டென்ட் ஒன் திஸ் பேஜ் இஸ் சேஃப் ஃபார் வேக், இதை கிளிக் பண்ணுங்க, சரியா? இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து சேஃப்னு சொல்லி இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்ன, ஹெட் சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன செய்யலாம், நம்மளோட முதலாவது கிளைண்ட் வெப்சைட் என்ன செஞ்சிட்டோம், எட் பண்ணிட்டோம், சரியா? ஓகே, இதுல உங்களுக்கு கிரீன் கலர்ல ஷோ ஆகும்னு சொல்லி சொன்னா உங்களோட வெப்சைட் வந்து எந்த வித இதுவும் இல்லாம செஞ்சுட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்து எட் ஆகிட்டு. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ரெட் மார்க்ல உங்களுக்கு காட்டும். இது வந்து நான் ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டேன், வெப்சைட்டுக்கு வியூஸ் எடுத்து கொடுத்துட்டேன். அதால எனக்கு என்ன செய்யுது, இந்த கம்ப்ளீட் பட்டன் வந்து எனக்கு ஷோ ஆகுது, சரிதானே? ஓகே, இப்போ இதுல உங்களுக்கு எதுவும் கிளியர் டவுட் இருக்குதா? இந்த வெப்சைட் வந்து எட் பண்ற மெத்தட்ல முதலாவது கிளைண்ட் வெப்சைட் எட் பண்ணுங்க, ரெண்டாவது இது ஒன் பண்ணிட்டு 30 செகண்ட் கிளிக் பண்ணுங்க. டிஃபால்ட் அப்படி இருக்கட்டும். அதே சேம் டைம் இதை கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட் வந்து சேஃப் பண்ணி சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு எட் சைட்டை வந்து என்ன செய்யுங்க, நீங்க கிளிக் பண்ணுங்க, சரியா? தென் வந்து நம்ம 10K கிட்ஸ்ல என்ன செய்யறது, கிளைண்ட் வெப்சைட் எட் பண்றது இதே மாதிரி தான் இந்த லைக் ஃபார் லைக் இஸ் இட்ஸ் ஃபார் யூ, சரிதானே? ஓகே, இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ இந்த எட்மி ஃபாஸ்ட்ல வந்து கிளைண்ட் சோசியல் மீடியாவுக்கு தேவையான ஃபாலோவர்ஸை வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். அது டிக்டாக் அழைக்கலாம், யூடியூப் அழைக்கலாம், இன்ஸ்டாகிராம் அழைக்கலாம், ட்விட்டர் அழைக்கலாம், சம்திங் லைக் தட், சரியானே? ஸோ அந்த சோசியல் மீடியாவுக்கு எப்படி நம்ம ஃபாலோவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம ஃபெஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து ட்விட்டர் என்ன செய்யறேன், ஓப்பன் பண்ணிக்கொள்றேன், வெயிட் பண்ணிக்கிறோம். இப்போ எந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்படி நான் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம், சரியா? ஓகே, இப்போ இதுல நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, எட் சைட் லிங்க் தானே, அப்படி இல்லைன்னு சொன்னா எட்ஸ் டாஸ்க் தானே, இதை என்ன செய்யுங்க, சம்திங் ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ணுங்க, சரிதானே? ஓகே, கிளிக் பண்ணதுக்கு பின்னால இப்படி என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், சரிதானே? இதுல நீங்க என்ன செய்யுங்க, இதுல முதலாவது பாருங்க, டைப்ல வந்து செலக்ட் டைப்ல கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம என்ன செய்ய போறோம், ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் தான் செய்ய போறோம், இங்கிலீஷ் பண்ண போறோம். ஸோ நம்ம ட்விட்டர் வந்து செக் பண்ணுவோம். ஓகே, ட்விட்டர் ஃபாலோவர், சரியா? ஓகே, சோசியல் மீடியா இது ஒட்டவா நம்ம
ட்விட்டர் ஃபாலோவர்ஸை கிளிக் பண்ணாலே மற்றதெல்லாம் ஒட்டோ என்ன செய்யும், எல்லாம் ஃபில் அப் ஆகும். சரிதானே? ஓகே, இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நம்மளோட ட்விட்டர்ல யூசர் நேம் என்ன செய்ய போறோம், இடத்த கொடுக்க போறோம். ஸோ ட்விட்டர் யூசர் நேம் வந்து எடுக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க வந்து என்ன செய்யறேன், அப்படியோ பேஸ்ட் பண்றேன். சரியா? ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு ஃபாலோ இது அப்படி இருக்கட்டும். சரிதானே? ஓகே, இப்போ இதுல பாருங்க, அதாவது உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து சரியா, இப்போ கிட்டத்தட்ட என்ன 16 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. சரிதானே? இப்போ இந்த ஃபாலோவர்ஸ் வந்து குயிக்கா இன்க்ரீஸ் ஆகணுமா, அப்படி இல்லை நார்மலாவா, அப்படி இல்லை நடுத்தரமா இன்க்ரீஸ் ஆகணுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இன்க்ரீஸ் பண்ண இங்க என்ன செய்யும், இங்க கூடும். சரிதானே? ஓகே, இப்போ எனக்கு வந்து குவான்டிட்டி ஒரு இப்போதைக்கு நான் 10 தேவைன்னு சொல்லி எனக்கு ஃபாலோவர்ஸ் 10 தேவைன்னு சொல்லி மென்ஷன் பண்றேன். ஸோ எனக்கு வந்து 10 பேர், அதாவது எனக்கு 10 ஃபாலோவர்ஸ் தேவைன்னு. சரிதானே? ஸோ எனக்கு 10 ஃபாலோவர்ஸ் வேணும். அது வேணும் குயிக்கா வேணும்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு குயிக்கா ஒரு ஒன் டேல வேணும்னு சொல்லி சொன்னா என்ன செய்யணும், உங்களுக்கு கிட்டத்தட்ட 1440 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்ப நம்ம இருக்கிறது வெறும் 93 தான். சரியா? அதுக்கு தான் நான் சொன்னேன், பாயிண்ட்ஸை நீங்க கலெக்ட் பண்ணுங்க, நிறைய பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. விளங்கிட்டா? ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒன் டேல, அதாவது ஒரு நாளைக்குள்ளேயே நீங்க ஃபுல்லா ஒரு நாளைக்குள்ள இருந்து குயிக்கா நீங்க ஃபாலோவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா. அப்படி இல்லை நடுத்தரமான சொல்லி சொன்னா உங்களுக்கு 780 வேணும். அப்படி இல்லை நார்மலான சொல்லி சொன்னா உங்களுக்கு 120 சம்திங் வேணும். சரியா? ஓகே, எனக்கு இது இப்ப 10 தேவையில்லை, நான் இப்ப 5 எடுக்கிறேன். சரி, 5 இல்லாட்டி 6 இல்லாட்டி 8 இல்லாட்டி ஓகே 7 எடுப்போம். சரி. ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன், 7 எடுத்துட்டேன். இப்போ 7 எடுத்துட்டு அடுத்து என்ன செய்யுங்க சொன்னா, இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணுங்க. சரியா? நல்லா பாருங்க, இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ எப்படி எட்மி ஃபாஸ்ட்ல வந்து நம்ம கிளைண்ட்ற சோசியல் மீடியா லிங்க் எட் பண்றேன்னு சொல்லி இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல முதலாவது என்ன செய்யணும், இந்த எட் சைட் அப்படின்னு டாஸ்கை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே? இதை கிளிக் பண்ணதுக்கு பின்னால் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இப்படியான ஒரு ஃபார்ம் ஒன்று என்ன செய்யும், உங்களுக்கு ஷோ ஆகும். சரிதானே? ஓகே, இப்படி என்ன ஃபார்ம் பண்ணவும் ஷோ ஆகும். இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், இந்த டைப்பை கிளிக் பண்ணி நீங்க நீங்க என்ன செய்ய சொன்னா ட்விட்டர் ஃபாலோவர்ஸை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண போறீங்களா, அப்படி இல்லை உங்களோட ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, டிக்டாக்கா, இல்லை வெப்சைட்டுக்கு வந்து நீங்க விசிட் எடுத்து கொடுக்க போறீங்களான்னு சொல்லி நீங்க இந்த டைப்ல வந்து செலக்ட் பண்ணும். இந்த டைப்ல நீங்க செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா ஒட்டோவா என்ன செய்யும், இந்த கேட்டகரி, இந்த டைட்டில், இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து ஒட்டோவா என்ன செய்யும், வந்து ஃபில் அப் ஆயிடும். அப்ப அடுத்த ஸ்டெப்ஸ் நீங்க செய்ய வேண்டியது வேலை என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க உங்களோட ப்ரொஃபைல், அதாவது கிளைண்டுடைய ப்ரொஃபைல் லிங்க் என்ன லிங்கை வந்து இங்க என்ன செய்யணும், பேஸ்ட் பண்ற மட்டும்தான் உங்களுக்கு. சரியா? பேஸ்ட் பண்ணிட்டு இப்ப அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களோட இந்த செக்ஷன், அதாவது உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு மெதுவா, அதாவது இத பாருங்க, ஆமை அடையாளம் தானே, இது வந்து சிங்கம், இது வந்து கங்காரு. சரியா? ஓகே, எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் சும்மா நார்மலா எனக்கு இன்க்ரீஸ் பண்ணா போதும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து குறையும். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா வேணும்னு சொல்லி சொன்னா உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து என்ன செய்யும், இதையும் விட கொஞ்சம் கூடும். அப்படி இல்லை எனக்கு ஒன் டேல எனக்கு ஃபாலோவர்ஸ் குயிக்கா இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லி சொன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் என்ன செய்யும், கூடும். சரியா? ஓகே, எனக்கு 7 ஃபாலோவர்ஸ், எனக்கு 7 ஃபாலோவர்ஸுக்கு தான் எனக்கு இந்த 84 பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. சரியானே? ஓகே, இப்போ அதையும் எல்லாம் செஞ்சதுனால இந்த பாக்ஸை வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா டிக் பண்ணுங்க. சரியா? இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணுங்க. ஓகே, இந்த பாக்ஸை டிக் பண்ணதுக்கு பின்னால அடுத்து என்ன செய்யும், உங்களுக்கு கிரியேட் டாஸ்க் என்ற பட்டன் என்ன செய்யும், உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ லாஸ்டா நம்ம இதை கிளிக் பண்ணுவோம். ஓகே, இப்போ கிளிக் பண்ணதுக்கு பின்னால நம்மளோட பாயிண்ட்ஸ் என்ன செஞ்சுட்டு, நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிட்டு நம்மளோட வெப்சைட் வந்து என்ன செஞ்சுட்டு ஹெட் ஆகிட்டு. சரியா? ஸோ அதை உங்களுக்கு செக் பண்ணி காட்ட வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. மை டாஸ்க்கை கிளிக் பண்றேன். ஓகே, நீங்க இந்த சைட்ல மை சைட்டை கிளிக் பண்ணினா நீங்க
லாஸ்டா, அதாவது நீங்க லாஸ்டா வந்து நீங்க எந்த கிளைண்ட் வெப்சைட் எட் பண்ணீங்களோ அது என்ன செய்யும், உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? சரிதானே? இப்ப நீங்க லாஸ்டா வந்து எந்த இதை நீங்க எட் பண்ணீங்களோ அது என்ன செய்யும், உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? இப்ப இது வந்து நம்மளோட பெண்டிங் வந்து அப்ரூவல் இருக்கு. ஸோ நம்மளோட டாஸ்க் வந்து என்ன செய்யும், நம்ம ஒரு டாஸ்க் வந்து கிளையண்டுடைய ஒரு வெப்சைட் எட் பண்ணிக்கிறோம். இது ஒட்டுவா என்ன செய்யணும்னு சொன்னா இங்கிலீஷ் வந்து பாயிண்ட்ஸ் குறைஞ்சிடும். அதே சேம் டைம் நம்மளோட 7 ஃபாலோவர்ஸ் வந்து இங்கிலீஷ் ஆகி கொண்டு இருக்கும். சரியா? இப்போதைக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, வேக் வந்து ஸ்டார்ட் ஆகல இன்னும். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா விளங்கும். இதுல வந்து கிட்டத்தட்ட 16 ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்னும் வந்து நம்ம டாஸ்க் யாருமே செய்யல. ஸோ நோ வெரி, டாஸ்க் வந்து அவங்க ஒட்டுவா செய்வாங்க. சரிதானே? ஓகே, இப்போ இதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குதா, இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஓகே, ரிஷி ப்ரோக்கு நம்பர் இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, இதுல உங்களுக்கு எது இப்ப நான் செஞ்சதுல உங்களுக்கு டவுட் இருக்குதான்னு சொல்லி செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க குயிக்கா. In this genuine site to use it. யா, இது வந்து நம்ம அதாவது இந்த எட்மி ஃபாஸ்ட், இந்த 10K ஹிட்ஸ், இந்த லைக் ஃபார் லைக், ஈஸி ஹிட்ஸ் ஃபார் யூ, அடுத்தது சம்திங். யா, ஓகே, இது எல்லாமே வந்து அதாவது இந்த இதுக்கு தானே, இந்த ஃபாலோவர்ஸ் நான் இங்கிலீஷ் பண்ணின எப்படி சொல்லி சொன்னா இந்த எட்மி ஃபாஸ்ட்ல தான். சரிதானே? இப்ப இது வந்து ஜெனிவன் தான். சரியா? இப்ப எப்படி ஜெனிவன், இப்ப எனக்கு பாயிண்ட்ஸ் தேவை. சரிதானே? எனக்கு இப்ப பாயிண்ட்ஸ் தேவை. இப்ப 9 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்ப கிளைண்ட் டாஸ்க் நான் செய்யணும்னு சொல்லி சொன்னா நான் இப்ப என்ன செய்யணும், பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணணும். இப்ப பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நான் எப்படி கலெக்ட் பண்ணுவேன்? சோ ரெண்டு மெத்தட்ல கலெக்ட் பண்ணுவேன். ஒன்று, நம்ம என்ன செய்வோம், ஒன்று சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணி, இப்ப ஆல்ரெடி இந்த அவங்க இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம், ஃபாலோ பண்ணி நம்ம பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ண போறோம். அப்ப நம்ம கிட்ட பாயிண்ட்ஸ் இருந்தா தான் நம்ம என்ன செய்யலாம், கிளைண்ட் ஜாப் என்ன செய்யலாம், அதாவது கிளைண்ட் ஒர்க்கை வந்து நம்ம செய்யலாம். அப்படி நம்மகிட்ட இல்லாத டைம்ல நம்ம என்ன செய்யலாது, இந்த ஃப்ரீ மெத்தட்டை ஃபாலோ பண்ணி நம்ம டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண இயலாது. சரியா? அப்ப அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து ஜெனிவன் தான். சரிதானே? ஓகே, யா, ரெக்கார்டிங் வந்து நான் குரூப்ல அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? ஸோ ரெக்கார்டிங் வந்து குரூப்ல கிடைக்கும். ஸோ நீங்க குரூப்ல செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். சரிதானே? ஓகே, அப்ப நீங்க பாயிண்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம், குயிக்கா வந்து ஃபாலோவர்ஸை அப்படி அதே சேம் டைம் வந்து வெப்சைட் வியூஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம், குயிக்கா எடுத்து கொடுக்கலாம். சரி, அதுல நோ வரிஸ், இதெல்லாம் ஜெனிவன் தான். சரியானே? யாருமே பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா செப்பரேட்டா என்ன செய்யுங்க, உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது இதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டா இப்ப எந்த ட்விட்டர் அக்கௌண்ட்ல வந்து வெயிட் பண்ணாதீங்க காட்டுறேன். இப்ப இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து நான் என்னது யூஸ் பண்றேன்னு சொல்லி சொன்னா ஸ்ப்ரவுட் கிக்கு வந்து நான் யூஸ் பண்றேன். இல்லைங்களா? ஸ்ப்ரவுட் கிக்கு நான் இந்த ட்விட்டர் யூஸ் பண்ணுவேன். அதே சேம் டைம் இந்த ஃபைவருக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஃபைவர்ல வந்து கிளைண்ட் ஃபாலோவர்ஸ் எடுக்கிறதுக்கு, அதே சேம் டைம் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்றதுக்கு இந்த எட்மி ஃபாஸ்ட்ல இதெல்லாம் நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னா இந்த இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பேசினது இல்லை. இது வந்து நான் சும்மா ஜஸ்ட் ஒர்க் பண்றதுக்கு கிரியேட் பண்ணேன் இந்த அக்கௌண்ட். அதுக்கு தான் சொன்னேன், நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஒரு அக்கௌண்ட்டை வந்து செப்பரேட்டா உங்களோட பேர்சனல் டீடைல்ஸை கொடுத்து ஓப்பன் பண்ணாம செப்பரேட் என்ன செய்யுங்க, நீங்க உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் பண்ணி யூஸ் பண்ற டைம்ல சேஃப் தான்.
சரியா? அப்ப அதுல நோ இஷ்யூஸ். ஓகே, அப்ப வேற எதுவும் டவுட் இருக்குதா? இன்ஃபார்ம் பண்ணுங்க குயிக்கா. உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்குதா? குயிக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். நம்ம இப்ப ஸ்கில்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம், சரிதானே? ஸ்கில்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அப்ப எண்டையோட வந்து ஸ்கில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்ப அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஆஹ், எப்படி நம்ம ஒரு கிக்க நீங்க ஃபைன் பண்ணி வச்சிருப்பீங்க. நான் வந்து இந்த ஸ்கில்ஸ் தான் ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லி. அப்ப அந்த ஸ்கில்ஸை வந்து நம்ம அடுத்த கிளாஸ் ஃபுல்லா டோட்டலா டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியானே? அதனால இப்ப உங்கள்ட்ட இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே செய்யுங்க, கிளியர் பண்ணுங்க. ஸ்கில் சம்பந்தப்பட்ட டவுட் எல்லாமே இன்னைக்கு கிளியர் பண்ணினா, அப்ப அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன செய்யலாம், உங்களுடைய ஸ்கில்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த இதுக்கு வந்து என்ன செய்யலாம், மூவ் ஆகலாம். அப்ப கட்டாயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிக்கணும். அதே சேம் டைம் யாரெல்லாம் ஃபைவர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலையோ, கட்டாயம் வந்து நைட்டு கிளாஸ் ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்ணுங்க. நீங்க எந்த ஸ்கில்ஸ்ல வந்து ஒர்க் பண்ண போறீங்களோ அதையும் நீங்க டிசைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஸ்கில் சம்பந்தப்பட்ட ஐடியா எல்லாம் என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, ஃபைவர்ல வந்து ஒரு அனலைஸ் பார்த்து ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, இப்ப உங்ககிட்ட இருக்கிற டவுட் எல்லாமே நீங்க செஞ்சுக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் நான் படிச்சதுல இதுவரைக்கும் படிச்சதுல டவுட் எதுவும் இருந்தா எனக்கு செட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ரைஸ் சென்ட் பண்ணுங்க, நான் வந்து அதை கிளியர் பண்றேன். ஸோ டவுட்டை வச்சிருக்காம ஃபுல்லா கேளுங்க, நீங்க கிளியர் பண்ணுவோம். சரி, எனக்கு ஓகே. இதுல வந்து முதலாவது பிகாஸ் கொஞ்சம் கிளியர் இல்லை. உங்களுக்கு எது கிளியர் இல்லை எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. கிளியர்ல சப்ஜெக்ட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். எந்த இமெயில் கொடுத்தாலும் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும் இல்லை, எரர் ஃபெயில் இப்படி தான் வருது. ஆஹ் எந்த நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி குயிக்கா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க எந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணியல்? லெட் மீ ஃபாஸ்ட் அண்ட் 10 gigs. ஓகே, இப்போ நீங்க உங்களுக்கு ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்ணலாமா? ஓகே, அப்ப நான் இந்த ஸ்கிரீன் வந்து ஸ்டாப் பண்றேன். உங்களோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்லி பார்ப்போம், சரியா? விடுது வாங்க.
ப்ரோ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா ப்ரோ, இண்டெக்ஸ் நம்பர் 125 உங்களோட எனக்கு டெலிகிராம்ல மெசேஜ் ஒன்று போடுங்க. சரியா? நம்ம வந்து பேசினலா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நான் கிரியேட் பண்ணி தரேன். நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கிரியேட் பண்ணி தரேன். நீ அடுத்தது வந்து ரிஷி ப்ரோ, நீங்க வந்து சோசியல் மீடியா போஸ்ட் டிசைன் மட்டும் தான் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ நீங்க அந்த ஸ்கில்ஸோட அதுக்கு பின்னால வந்து நிறைய ஸ்கில் நான் படிச்சுக்கிறோம். பெச் 8ல அதே சேம் டைம் பெச் 7ல. அப்ப நீங்க அது ரெக்கார்டிங் ரெண்டையும் பார்க்கலாம். எல்லாமே சேம் மெத்தட் தான், டிஃப்ரெண்ட் மெத்தட்ல சொல்லி கொடுத்துருப்போம். சரிதானே? அடுத்தது வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றது பாருங்க. அது அடுத்து லாஸ்டா வந்து இன்னைக்கு படுத்த சப்ஜெக்டையும் பாருங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, எப்படி வந்து பெஸ்ட் கிக்கை வந்து டிசைன் பண்றேன்னு சொல்லி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்டையும் வந்து இப்போ கிளியர் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஜூம் எண்ட் ஆகும். ஜூம் எண்ட் ஆனதுக்கு பின்னால அதே லிங்க்ல